அனைவருக்கும் அன்பு வணக்கம். மிக முக்கியமான 10 பயாலஜி கேள்விகளை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, which part of the brain control balance and posture of the body? அதாவது நம்ம பாடியில பேலன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய போஸ்டர் நம்ம பாத்தீங்கன்னா சரியா நம்மளுடைய போஸ் பாத்தீங்கன்னா சரியா இருக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செரிபெல்லம் காரணம். செரிபெல்லம் அப்படின்னா தமிழ்ல சிறுமூளை. இப்ப குடிச்சவங்களுக்கு பேலன்ஸ் ஒழுங்கா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செரிபெல்லம் இருக்குல்ல, சிறுமூளை, இந்த சிறுமூளை தான் பாத்தீங்கன்னா பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும், அப்புறம் போஸ்டரை மெயின்டைன் பண்ணும், இப்போ கோஆர்டினேஷன் ஆஃப் மசில்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது பாத்தீங்கன்னா செரிபெல்லம் தான் பார்க்கும், சிறுமூளை தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்ப சிறுமூளை குடிக்கிறனால அஃபெக்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகும், போஸ்டர் சரியா இருக்காது, மசில்ஸ் பாத்தீங்கன்னா ஒழுங்கா அவங்களுக்கு கோஆர்டினேட் ஆகாது. சோ நம்ம பாடியில பாத்தீங்கன்னா பேலன்ஸ அப்புறம் போஸ்டர் மெயின்டைன் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செரிபெல்லம், சிறுமூளை. செரிபுரம் அப்படின்னா பெருமூளை. ஓகேங்களா? இந்த செரிபுரம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி, நம்ம படிக்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம திங்க் பண்றோம், ஓகேங்களா, அப்புறம் இன்டெலிஜென்ஸா யோசிக்கிறோம், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா செரிபுரம், பெருமூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா உங்களுக்கு தெரியும், அதாவது பிரைனும் ஸ்பைனல் கார்டு சந்திக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் தான் மெடுலா ஆப்லாங்கேட்டா, முகுலம். இந்த புறம் மண்டையில அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா இருக்குல்ல, முகுலம், மூளையும் தண்டு உடம்பும் சந்திக்கிற இடம். இந்த இடத்துலதான் ஹார்ட் பீட் அப்புறம் பிரீத்திங் மெயின்டைன் பண்ற இடமே இதுதான், ரெகுலேட் பண்ற இடமே ஹார்ட் பீட் அண்ட் பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ற இடமே மெடுலா ஆப்லாங்கேட்டா தான். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹைப்போதலமஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது, ஞாபகம் வச்சுங்க. எந்த ஹார்மோன் ரெகுலேட் பிளட் சுகர் லெவல் இன் ஹியூமன்ஸ்? மனுஷன்ல பிளட் சுகர் லெவலை யார் மெயின்டைன் பண்றா, எந்த ஹார்மோன் மெயின்டைன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன். இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன், இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் பாத்தீங்கன்னா பேன்கிரியாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சுரக்கும். இது எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிளட் சுகர் பிளட் குளுக்கோஸ் லெவலை பாத்தீங்கன்னா கம்மி பண்றதுக்கு இந்த இன்சுலின் தான் ஹெல்ப் பண்ணுது. நம்ம சர்க்கரையோட அளவு அதிகமாகுதுன்னு வச்சுங்களேன், ஓகேங்களா, 100ல இருந்து 120 இருக்கலாம், அதுக்கு மேல அதிகமாகுது அப்படின்னா இந்த இன்சுலின் தான் போயிட்டு நம்ம ரத்தத்தோட இருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைக்கும். எப்படி குறைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸ் கிளைகோஜனா மாத்திரும். குளுக்கோஸ் ஸ்டோரேஜ் ஃபார்ம்ல இருக்கிறத கிளைகோஜன் சொல்லுவோம். இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்தி வச்சுக்கும். இப்ப விரதம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா 2 நாள் சாப்பிடாம இருந்தாலுமே அந்த கிளைகோஜன் தான் பாத்தீங்கன்னா உடஞ்சி குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தைராக்சின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெட்டபாலிசம், நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றத்தை ஹெல்ப் பண்றது தைராக்சின். அட்ரினலின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்ப ரன்னிங்ல நிக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ராக்ல நின்றுட்டு இருக்கும்போது நெஞ்சு படபடன்னு இருக்கும், அந்த டைம்ல அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் டைரக்டா பிளட்ல கலந்துரும். அதனாலதான் இதை எமர்ஜென்சி ஹார்மோன், அவசர கால ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் நல்லா இருந்துட்டே இருப்போம், எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனோன்னு ஒரு பயம் வரும், அது காரணம் இந்த அட்ரினலின். அதனாலதான் இதை எமர்ஜென்சி ஹார்மோன், படபடக்கும் ஹார்மோன், ஓகே, ஃபைட் அண்ட் ஃபிளைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரினலின் சொல்லுவாங்க. அடுத்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா the functional unit of kidney, கிட்னியோட அழகு என்ன, கிட்னியோட மெயின் பார்ட் எது, ஃபங்க்ஷனல் யூனிட் எதுன்னு கேட்டீங்கன்னா நெஃப்ரான். ஓகேல, நெஃப்ரான். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட அழகு எது, யூனிட் எது, மூளையுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலத்தோட அழகு எதுன்னு கேட்டா நியூரான். இங்க கேட்டிருக்கிறது கிட்னியுடைய ஃபங்க்ஷனல் யூனிட் எதுன்னு கேக்குறாங்க. சோ நெஃப்ரான் இஸ் த ரைட் ஆன்சர். நெஃப்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட்டை ஃபில்டர் பண்ணி யூரின் ஃபார்ம் பண்ணும், அதுதான் நெஃப்ரானோட வேலை. சோ கிட்னியுடைய ஃபங்க்ஷனல் யூனிட் எதுன்னு கேட்டீங்கன்னா நெஃப்ரான். நர்வஸ் சிஸ்டத்தோட யூனிட் எதுன்னு கேட்டா நியூரான். லங்ஸோட யூனிட் எதுன்னு கேட்டா அல்வியோலஸ். அடுத்து இந்த கிளாமருலஸ் அப்படிங்கிறது நெஃப்ரானோட ஒரு பகுதி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, which vitamin deficiency causes night blindness? அதாவது மாலைக்கண் நோய் ஏற்பட காரணமான விட்டமின் பற்றாக்குறை எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் ஏ. விட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் விட்டமின் ஏ தான், அதனாலதான் விட்டமின் ஏன்னு வச்சிருக்காங்க. இதோட கெமிக்கல் நேம் ரெட்டினால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய பற்றாக்குறையில ஏற்படக்கூடிய நோய் என்னன்னா நைட் பிளைண்ட்னஸ், 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது ஒழுங்கா. ஓகேங்களா? இந்த விட்டமின் ஏ எதெல்லாம் அதிகமா இருக்குன்னா அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே விட்டமின் ஏ பாத்தீங்கன்னா இருக்கு. அப்புறம் ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் விட்டமின் ஏ இருக்கு, ரைட்டா? அடுத்து பாருங்க, விட்டமின் B1 பற்றாக்குறையில ஏற்படக்கூடியது பெரிபெரி அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் சி பற்றாக்குறையில ஏற்படுறது பாத்தீங்கன்னா ஸ்கர்வி. ஓகேங்களா? விட்டமின் பி நிறைய இருக்காது, அதனால விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தைமின், ரிபோஃப்ளவின், நியாசின், பென்டோதெனிக் ஆசிட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஓகே, விட்டமின் டி பற்றாக்குறையில ஏற்பட்டது ரிக்கெட்ஸ். விட்டமின் டிங்கிறது ஒரு சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம், சூரிய ஒளி விட்டமின். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல், ஓகேங்களா, நம்ம ஈவினிங்ல சூரிய வெளிச்சத்துல நின்னாலே நம்ம தோல்ல இருக்கக்கூடிய டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா விட்டமின் டியா மாறிடும். அதனால சூரிய ஒளி விட்டமின் டி சொல்லுவோம். இதோட கெமிக்கல் நேம் கால்சிஃபெரால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது பற்றாக்குறையில ஏற்பட்டது ரிக்கெட்ஸ். அடுத்த क्वेश्चन பாருங்க, which blood group is called the universal donor? எந்த blood group பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவோம்னா ஓ. ஏன் இது யூனிவர்சல் டோனார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இதுல எந்த ஆன்டிஜனுமே இருக்காது. ஆன்டிஜன் ஏ
நோ ஆன்டிஜன், அதாவது ஏவும் இருக்காது பி இருக்காது, எந்த ஆன்டிஜனுமே இல்லாதனால இதை யாருக்கு வேணா நம்ம கொடுக்கலாம். ஓ பிளட் குரூப் இருக்கவங்க யார்கிட்ட வேணா கொடுக்கலாம். ஆனா அவங்க பிளட் யார்கிட்ட வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஓட்டு இது மட்டும் தான் வாங்க முடியும். ஓகே, இவங்க வந்து டோனர் தான், ஆனா அவங்க வந்து யாருக்கிட்ட இது மட்டும் வாங்க முடியும், ஓட்டு இது மட்டும் தான் வாங்க முடியும். இவங்க ஏன் யூனிவர்சல் டோனரா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க பிளட் குரூப்ல வந்து எந்த ஆன்டிஜனுமே இருக்காது, ஏ அண்ட் பி எந்த ஆன்டிஜனுமே இருக்காது. ஏன்னா ஆன்டிஜன் இருக்கிறத வச்சுதானே பிளட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்தினாங்களே. ஏ ஆன்டிஜன் பிளட்ல வந்து ஆர்பிசி இருக்கு இல்லையா, ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்களுடைய சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆன்டிஜன் இருக்கு, ஆன்டிஜன் ஏ இருந்ததுன்னா அவங்க ஏ பிளட் குரூப், ஆர்பிசி சர்ஃபேஸ்ல வந்து பி ஆன்டிஜன் இருந்ததுன்னா அவங்க பி குரூப், எந்த ஆன்டிஜனுமே இல்லைன்னா அவங்க ஓ குரூப், ரெண்டு ஆன்டிஜனுமே இருந்ததுன்னா ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல, ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்களோட சர்ஃபேஸ்ல வந்து ரெண்டு ஆன்டிஜனுமே இருந்தா அவங்க ஏபி பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க. இந்த பிளட் குரூப் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பொதுவா தெரியும், லான்ஸ்டைனர் அப்படிங்கிறவங்கள சொல்லுவாங்க. ஆக்சுவலா லான்ஸ்டைனர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப் இதை மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஏ பி அப்படிங்கிறது வந்து நியூஸ்ட் பிளட் குரூப், இது புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ரத்த வகை. ஆக்சுவலா ஏபி பிளட் குரூப் வந்து 1900 கண்டுபிடிச்சிருப்பாங்க, 1900 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 2 வருஷம் கழிச்சு 1902 தான் ஏபி அப்படிங்கிற பிளட் குரூப் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா டெக்காஸ்டெல்லோ அண்ட் ஸ்டெய்னி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. 2 பேர் சேர்ந்து இந்த ஏபி பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, ஏபி பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் நியூஸ்ட் பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ரேர் வந்து ஏபி நெகட்டிவ் வந்து ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா which process is responsible for the movement of the water from roots to leaves. அதாவது ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரூட் வந்து ஹேர் இருக்கும், ரைட்டா. இதுதான் ரூட் அப்படின்னா ரூட் ஹேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கான ரூட் ஹேர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ், கனிமங்களை, அப்புறம் தண்ணிய, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ் தான் ரூட்டுக்கு கொண்டு போகும். அதுக்கப்புறம் தண்டுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லீவ்ஸுக்கு வந்து போகும். இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா எந்த ப்ராசஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த ரூட்ஸ் டு லீவ்ஸ். அதாவது ரூட்ல இருந்து இலைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போகுதுல, அதுக்கு என்ன ப்ராசஸ் காரணம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷனல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிரேஷனல் புல். இது என்ன டிரான்ஸ்பிரேஷனல் புல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் இருக்குன்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி ஆவியானா அது பேரு எவாபரேஷன், இது நல்லாவே தெரியும். இதே ஒரு தாவரத்தோட இலையில இருந்து தண்ணி ஆவியானா அது பேரு டிரான்ஸ்பிரேஷன். இப்படி தாவரத்துல இலையில இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது ஸ்டொமேட்டோ வழியா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இலையில இருந்து தண்ணி ஆவியானா அது பேரு டிரான்ஸ்பிரேஷன். இப்படி ஆவியாகிறனால அந்த இடத்துல ஒரு பிரஷர், லோ பிரஷர் கிரியேட் ஆகும். அந்த அப்போ ஒரு இழுப்பு, அது ஒரு புல் வந்து ஒரு புல் பண்ணும். அந்த புல்லு தான் டிரான்ஸ்பிரேஷனல் புல்லு. அதனால என்ன ஆகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஹேர், வேர் தூவி மூலியமா ரூட்டுக்கும் அடுத்து ஸ்டெம்முக்கும் லீவ்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்படி இந்த இடத்துல தண்ணி போனதுக்கு அப்புறம் இங்க லோ பிரஷர் கிரியேட் ஆகும். அந்த பிரஷர் பேரு டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஏன்னா அங்க இலையில இருக்கக்கூடிய தண்ணி ஆவியானதுனால இங்க ஒரு புல் ஏற்பட்டது. அதனால இது வந்து டிரான்ஸ்பிரேஷனல் புல்லுங்கிறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ரூட்ஸ் டு லீவ்ஸ், ரூட்ல இருந்து லீவ்ஸ்க்கு வந்து போறதுக்கு காரணம் டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which organ produces bile juice. பைல் ஜூஸ் வந்து எந்த ஆர்கன் உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா லிவர் தான் உருவாக்கும். இதுல எந்த கொஸ்டினுமே டவுட் இருக்காது உங்களுக்கு. கல்லீரல தான் வந்து பைல் ஜூஸ், ஓகேங்களா, பைல் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். லிவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பைல் ஜூஸ் உருவாகும். இது எங்க ஸ்டோர் ஆகும்னு கேட்டீங்கன்னா கால் பிளாடர், ஓகேங்களா, பித்தப்பையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பைல் ஜூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா செரித்தலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா கொழுப்பு உணவுகளை வந்து செரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொழுப்பை செரிக்கிறதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா எமல்சிபிகேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா என்னவா உடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொழுப்பு உணவை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அது என்ன உடையும் கேட்டீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளைசராலா உடையும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எமல்சிபிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பைல் ஜூஸ். இந்த பைல் ஜூஸ் லிவர் உருவாகும், பித்தப்பையில தான் அது ஸ்டோர் ஆகும். which part of the flower develops into fruit. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர்ல நிறைய பார்ட் இருக்கும். அதுல வந்து எது ஃப்ரூட்டா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவேரி அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டா மாறும், ஓகேங்களா. ஓவேரி இருக்கு இல்லையா, ஓவேரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டா மாறும். ஓவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாறும்னு கேட்டீங்கன்னா சீடா மாறும். ஓவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீடா மாறும், ஓகேங்களா. இந்த செப்பல்லாம் உங்களுக்கு தெரியல, இந்த காம்பு பச்சையா இருக்கு இல்லையா, அதான் செப்பல், ஓகேங்களா. புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ரைட், ஐ நாட் ஷூர். செப்பல்ங்கிறது பச்சையா இருக்கும் இல்லையா காம்பு. இந்த காம்பு தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளவர்ஸ் வந்து பாதுகாக்கும், ஓகேங்களா. அடுத்து பெட்டல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரா இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும்ல, சிவப்பு கலர்ல இருக்கும், ஹைபிஸ்கஸ் சிவப்பு கலர்ல இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுங்க. அந்த பூ அந்த மெயின் பார்ட் வந்து பெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செப்பல்னா பச்சை. இது எப்பவும் கன்ஃபியூஷன் வரும், ஒன்றத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, which disease is caused by virus. வைரஸால ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது வந்து வைரஸால ஏற்படுறது. இந்த டெங்கு வந்து வைரஸால ஏற்படுறது. இது வந்து ஏடிஸ் எஜிப்தி மஸ்கிட்டோ, ஏடிஸ் எஜிப்தி கொசுவால பரவுது இந்த டெங்கு அப்படிங்கிற ஃபீவர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் கேஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்? அதாவது காற்று சுவாசத்துக்கு வந்து எந்த கேஸ் காரணம்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேங்களா? சோ ஓகேப்பா. சோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.